ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி கொத்தமல்லியில் வச்சு பச்சடி செய்யலாம். அது வந்து எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 4 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லியில் ஒரு கைப்படி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், நிலக்கடலை கொஞ்சம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். தக்காளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லியில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே இது வந்து வணங்கட்டும். தக்காளி கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் நிலக்கடலை போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த நிலக்கடலை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியை எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வாங்க இதை இப்போ அரைச்சிக்கலாம். தக்காளி கொத்தமல்லி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுடுசாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தக்காளி கொத்தமல்லி பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.